வணக்கம் ஜெயஹிந்த். சுதந்திர தினத்தை நீங்கள் எல்லாருமே விமர்சையாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பிரதமர் அவர்களுடைய சுதந்திர தின உரை மற்றும் தமிழகத்துடைய புது முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய சுதந்திர தின உரை. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஹெட் ஆஃப் த கண்ட்ரி, ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நிறைய நாட்டு மக்களுக்கான மெசேஜ் இருக்குது. இதில் ரொம்ப சப்டிலான சில மெசேஜஸ்மே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிரதமர் அவர்கள் பேசினது 75 நிமிஷம், ஜென்ரலாக ஒரு 80-85 நிமிஷம் போகும். ஸோ இந்த கடந்த 4 வருடங்களில் ஒரு ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு பார்க்கலாம். சென்ட்ரல் தீமாக வளர்ந்த பாரதம் 2047 அதை தான் அவர் வந்து முன்னெடுக்கிறாரு. சக்திகா சப்ததாரா அப்படின்னு சொல்லி, சப்தம்னா 7, அந்த 7 பாலிசி நோட்டை அவர் முக்கியமாக எடுக்கிறாரு. இப்போது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தி துறைன்னு சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரிங், 2வது விவசாயம், 3வது தொழில்நுட்பம், 4வது கத்தி சக்தி, அதாவது நம்மளுடைய ரோட் கனெக்டிவிட்டி, 5வது டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, 6வது பார்த்தீங்க நம்மளோட க்ரீன் அண்ட் ப்ளூ எக்கனாமின்னு சொல்லக்கூடிய அது, 7வது இந்தியாவுடைய சாஃப்ட் பவர். இப்போது முக்கியமான சில அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதன்படி எடுத்தீங்க அப்படின்னா 1 கோடி இளைஞர்கள் இப்போது ஃப்ரீ ஒரு ஏஐ ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் பண்ண போகிறாங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே. ஸோ ஜென்ஸீஸை இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ அதை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏஐயை ஒரு மாஸ் லேர்னிங்காக கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்கீம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். 2வது இப்போ இளைஞர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணக்கூடியது காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவங்க இருக்கக்கூடிய போட்டி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோச்சிங். ஸோ ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங்கை எல்லாருக்கும், நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ், மினரல்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்வதேஷி ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு அப்படின்றதுல மீண்டும் ஒரு புஷ் வந்து கொடுக்குறாரு. கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரையாரிட்டியாக கொண்டு வராங்க. இது வரைக்கும் மினரல்ஸ் அப்படின்றது செக்யூரிட்டி இதில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குள்ளே பிரதமர் அவர்கள் பேசுகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி, 100 கிகாவாட் அளவுக்கான எனர்ஜி, நமக்கு தேவையான மின்சாரம் அப்படின்றது அணுசக்தியிலேருந்து வரணும் 2047க்குள்ளே அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு 5 புது ரியாக்டர்ஸை இந்த 10 வருடங்களுக்குள்ளே இந்தியா கட்டணும். இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பிரீடர் டெக்னாலஜி, அதில் நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட் நம்மளுடைய கல்பாக்கம்ல அதை ஹைலைட் பண்ணி அவர் சொன்னார். அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின், ஹைட்ரஜனில் ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஜிந்த்லேருந்து சோனிபத் நார்தன் ரயில்வேக்கு கீழே அது வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறது வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி இப்போ இருக்கிற தேவை ஒன்று. இப்போ ஃப்யூச்சரில் இந்தியா 3 விஷயத்த பண்ணுறோம். ஒன்று செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், ஏஐக்கு தேவையான சிப் மேனுஃபேக்சரிங், 3வது டேட்டா சென்டர்ஸ். இது 3த்துக்குமே எனர்ஜி அப்படின்றது, அதாவது மின்சாரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் கொண்டு வந்தால் பத்தாது, அதுக்கான மின்சாரம் இருந்தால் தான் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சீர்திருத்தங்கள் ஒரு மிகப்பெரிய வேகத்தில் ஆரம்பித்தாங்க 2014 கிட்டத்தட்ட 2020 வரைக்கும். கோவிடுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய 6 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே நடக்கலை. இப்போது கண்டினியூஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றத பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு மாற்றத்தை, ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை அக்னிபத் திட்டமாக இருக்கட்டும், நம்மளுடைய லேபர் லா ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை விவசாய சட்டங்களாக இருக்கட்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது அதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் அப்போசிஷன் வந்து இங்கே இந்தியாவில் இருக்க தான் செய்யும். அதை மாற்ற முடியாது. அதன் பிறகு உமன்ஸ் ரிசர்வேஷன் லா பற்றி அவர் மீண்டும் சொல்கிறாரு. ஸோ அதை வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருள் ஆக்கி எதிர்கட்சிகளை அதை கார்னர் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளியர் பாலிட்டிக்ஸுமே அதில் தெளிவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேற்கு ஆசியாவில் நடக்கக்கூடிய கிரைசிஸ், ஆயில் கிரைசிஸ், இதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைசிஸ் ஆரம்பிக்கும் போது 28ஆம் தேதி பிப்ரவரிக்கு அப்புறம் பெட்ரோல், கேஸ், டீசல் மற்றும் உரம் இதில் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு ஃபியர், ஒரு பயம் வந்து எல்லார் மத்தியிலையுமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த 10லிருந்து 12 வருடம் இந்த அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்பில் நாம் இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக செயில் பண்ணி வந்துட்டோம். நம்மக்கிட்ட இன்றைக்கி கேஸ், பெட்ரோல், டீசல் மற்றும் யூரியா எல்லாமே தேவைக்கான அளவுக்கு இருக்குது அப்படின்ற போது அவருடைய அந்த சாதனையை ஹைலைட் பண்ணுறாரு. அது தவறு எதுவுமே கிடையாது.
ஏன்னா இன்னைக்கு இந்த கிரைசிஸில் ஐரோப்பாலேருந்து பல நாடுகள் சஃபர் ஆனாங்க. பட் இந்தியா ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் எல்பிஜியில் கொஞ்சம் தட்டுப்பாடு வந்துச்சே தவிர பெருமளவுக்கு இதில் கரெக்டாக தான் எல்லாமே போச்சு. அடுத்தது செல்ஃப் ரிலையன்ஸ் ட்ரேட் அண்ட் டாரிஃப் பற்றி இன்டெரக்டாக அவர் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அமெரிக்கா போடக்கூடிய வர்த்தகம், அந்த வரி விதிப்பு அப்படின்றதுல இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது வெறும் ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் கிடையாது, இல்லை டாலர் ருப்பி பவுண்ட்ஸ் இதில் கிடையாது. த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ். சுயமரியாதை தான் நம்ம வேணும். சுயமரியாதை நம்ம எல்லாமே ரொம்ப முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு சமூகம். ஸோ நம்மளுடைய சுயசார்பை நம்ம நிறைவு பண்ணும்போது தான் அந்த சுயமரியாதை அப்படின்றது இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ சுயமரியாதை அப்படின்னு சொல்கிறது தனிப்பட்ட நபர்களை கிடையாது. பாரதம் அஸ் அ நாடா அமெரிக்காவுடைய ப்ரெஷருக்கு நம்ம வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற போது செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு புது டேர்மை வந்து பயன்படுத்துகிறார், திமாகி நக்சல் அப்படின்றது. நக்சலிசம் இப்போ முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே நக்சல் கேடர்ஸ் எல்லாருமே சரணடைஞ்சு அவங்க தேசிய நீரோட்டத்தில் மீண்டும் கடந்து இன்றைக்கி பெரிய பெரிய இடங்கள்ல அவங்க வேலை செய்யக்கூடியது, புது ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடியது இந்த ரெட் காரிடர்னு சொல்லக்கூடிய நக்சல் காரிடரில் பார்த்தோம். ஆனால் திமாகி நக்சல் அப்படின்றது மனதளவில் மைண்டில் நக்சலாக இருக்கிறது. இதை வந்து ஒரு காலத்தில் அர்பன் நக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த திமாகி நக்சலிசத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு த காரிடர்ஸ் ஆஃப் பவர் அப்படின்ற போது எல்லா இடத்துலையுமே அவங்க இன்னமும் இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக அப்படின்றதும் அதில் வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்கிறேன் ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு. ஆர்ம்டு நக்சல்ஸாக இருக்கான ஆயுதம் எழுதி போராடக்கூடிய, ஆயுதம் ஏந்தி போராடிய சண்டை போட்ட அந்த நக்சல்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. பட் திமாகி நக்சல்ஸ், இந்த இன்டெலெக்சுவல் நக்சல்ஸ் அப்படின்றவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து அடையாளம் பண்ணணும், அதே மாதிரி அவங்கள தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எலாபரேட்டாக சொல்கிறாரு. ஸோ அர்பன் நக்சல்ஸுன்றத மாதிரி திமாகி நக்சல்ஸ்ன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடியது டைரக்ட் ரெஃபரன்ஸாக நம்ம எடுக்க முடியாது. பட் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸாக அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி இவங்க பண்ண ப்ரொட்டஸ்ட்டு, டெல்லியில் நடந்த கூத்து, இது எல்லாத்தையுமே அவர் வந்து மீன் பண்ணி சொல்கிறாரு. அவங்கள அடையாளப்படுத்தணும், அவங்கள தனிமைப்படுத்தணும்னு சொன்னார். இந்த செய்தி இவர் பேசின பிறகு அல் ஜசீரா ஊடகம் ஒரு தலையங்கம் வெளியிடுறாங்க, மோடி வான்ஸ் இன்டெலெக்சுவல் நக்சல்ஸ்ன்ட்டு. அதாவது இந்த திமாகி நக்சல்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தலையங்கம் எழுதியிருந்தாங்க. வழக்கம் போல் எதிர்கட்சிகள் இது ஒன்றுமே கிடையாது, இது வந்து சயின்ஸ் ஆஃப் டெஸ்பிரேஷன், அவரோட பாடி லாங்குவேஜ் வீக் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவருடைய இந்த 13 வருடம் அவருடைய சுதந்திர தின உரையில் 2014 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஷார்ட்டஸ்ட்டு இதை நம்ம சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து பாசிட்டிவாக போனோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பட் அவருடைய ரிஸ்க்கு கால் அவுட், இதுக்கு முன்னாடி பலுச்சிஸ்தான் பற்றி பேசியிருக்காரு, பாகிஸ்தான் பற்றி பேசியிருக்காரு, சைனாவை பற்றி பேசியிருக்காரு. பட் இந்த முறை அவர் சொல்கிறது இந்த த்ரெட்டாக ஒரு நாட்டோடைய லீடராக ஒரு த்ரெட்டாக சொல்லக்கூடியது இந்த திமாகி நக்சல்னு சொல்லக்கூடிய அர்பன் நக்சல்ஸ். இதை தான் அவர் த்ரெட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்ற போது வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுக்கு பிரச்சனை எக்ஸ்டர்னலாக இருக்கிறத விட இன்டர்னலாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பேசலாம். நீங்கள் 2021 உரையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கோவிட், சைனாவை பற்றி இன்டைரக்ட் ரெஃபரன்சஸ் நிறையா கொடுத்துருந்தார். ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் பற்றி பேசல, சைனாவை பற்றி பேசல, இன்டர்னல் செக்யூரிட்டி, குறிப்பாக இந்த அர்பன் நக்சல்ஸ்ன்னு சொல்லி போராட்டத்தை மட்டுமே தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயத்த முழு நேர தொழிலாக வச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம். ஸ்டேட்டுக்கு எடுத்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச் இது, இண்டிபெண்டன்ஸ் டே, 80வது குடியரசு சுதந்திரத்துடைய கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியை முதல்வர் அவர்கள் பண்ணார். பர்ஃபெக்டாக போச்சு அந்த ப்ரோக்ராம். நிறைய விஷயம் அவர் வந்து சொல்லியிருந்தார். முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கிற வரைக்கும் கரப்ஷனை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தார். கரப்ஷன் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில், கரப்ஷனை நாங்கள் விட மாட்டோம், கரப்ஷனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய முக்கியமான பிரச்சனைனா கரப்ஷனை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அவர் பேசுகிறாரு. அந்த 100 நாள் ஆட்சியில் நாங்கள் அந்த கரப்ஷனை எராடிகேட் பண்ணுறதுக்கான சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்ததை அவர் ஹைலைட் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டாக காமிக்கிறாரு. அதே மாதிரி அந்த அரசியலும் நிறையா இருக்குது, அதில் அரசியல் எதிரிகளெல்லாம் வந்து நாங்கள் த்வாட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இவங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய இந்த நரேட்டிவ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்க்கும்போது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான சில முக்கியமான இடங்கள்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். சுதந்திர தினத்தோட ஒரு பெஸ்ட் நாள் இருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை 25,000லேருந்து 50,000 குழந்தைகளுக்கு, அதன் பிறகு தியாகிகள் பென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை சில அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ஒரு ஹைலைட் பண்ணி சொன்னார். ஸோ 2 சைடுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்குது. பட் நேஷ்னல் லெவலில் இந்த திமாகி நக்சலை மிக முக்கியமான எதிரியாக பிரதமர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இங்கே மாநில முதல்வர் அவர்கள் பார்க்கும் பொழுது கரப்ஷனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை ஹைலைட் பண்ணுறாரு. ரெண்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் அரசியலை ஷேப் அப் பண்ணும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பலாம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.